உங்களை ரொம்ப பிடிக்கும். மீனவர்கள்னாவே தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். சுறா படம் பார்த்துருக்கீங்க, பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் தலைவருக்கு. அதனால கொஞ்சம் மாத்திராம உதவி பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தளபதி தான் உங்க மேல பெரிய பாசம் வச்சிருக்காரு. யார்கிட்ட? மீனவர்கள்ட்ட. சுறா படத்தை பாத்தீங்கல்ல, சுறா படத்துல மீனவர் தான் நடிச்சிருக்காப்ல, அதனால போய் ஓட்டு போட்டுருங்க. சுறா படத்துல மீனவர் நடிச்சா மீனவர் ஓட்டு போடணும். அப்ப இந்த கோட்டு படத்துல காதலிய கழுத்த கரகாரன்னு அறுப்பாப்லையே, அப்ப கொலகாரன்னு போன ஓட்டு போடணுமா? தளபதிக்கு கொலகாரன்னா ரொம்ப பிடிக்கும், அவரும் கொலகாரர் தான். கோட்டு படத்துல கொலை பண்ணியிருக்காப்ல, அதனால ஓட்டு போடுங்க. தளபதிக்கு டைவர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், பிரியமன் படத்தை சிம்ரனுக்கு டைவர்ஸ் கொடுப்பாப்ல, அதனால டைவர்ஸ் போட்ட புருஷமார் பூரா ஓட்டு போட்டுருங்க. அப்படி கட்டலாமா? அழகிய தமிழ் மகன்ல டபுள் ஆக்டிங் பண்ணி அந்த இன்னொரு விஜயவுடைய மனைவியவே குத்தி கொள்வாப்புல, அதனால மனைவியை குத்தி கொள்றதுன்னா தளபதிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால மனைவியவன்லாம் குத்தி கொண்டிருக்கீங்களோ அவனெல்லாம் தளபதிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிடலாமா? ஏன்டா சினிமாவை வச்சு ஓட்டு கேட்குறாங்க. நீ நாட்டுக்கு என்ன செய்யணும் கேட்டா நல்லது செய்வோம். மாணவருக்கு என்ன செய்வீங்க? நல்லது செய்வோம். மாணவிகளுக்கு என்ன பண்ணுவீங்க? நல்லது செய்வோம். விவசாயத்தை என்ன பண்ணுவீங்க? நல்லது செய்வோம். உங்க கொள்கை என்ன? டிவிக்கு நல்லது எல்லாரும் செய்வீங்க. என்ன செய்வீங்க? ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை உலக தரத்தில் இலவசமாக தருவேன் என்பது நாம் தமிழக கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி. புற்றுநோய், காய்ச்சல் இருந்து புற்றுநோய் வரை அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவத்தை கொடுப்போம். அது அண்ணன் சீமானுடைய தேர்தல் வாக்குறுதி.